அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசினேன். விக்மாசோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள் ரஷ்யாவை நோக்கி பயணம் பண்ணலாம். ஏன்னா ரஷ்யா பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கிறாங்க. அந்த அசோஸ் அப்படின்ற ஒரு கடல் பகுதியில் நேற்று ஒரு நாள் மட்டும் 14 கப்பல்களை இழந்திருக்காங்க. இதுவரை ரஷ்யா வரலாற்றிலே இந்த அளவுக்கான இழப்புகளை அவங்க சந்தித்ததில்லை. உக்ரைன் சொல்லி அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன பதிலடி எடுக்க போகிறாங்க, சுற்றி இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, மறுபடியும் மாஸ்கோ மீது அடுத்தடுத்த தாக்கல் நிகழ்த்துறாங்க. ஸோ பெரிய சம்பவமாக இருக்குது. அதனால் நம்ம நேராக ரஷ்யாவுக்கு பயணம் பண்ணலாம். இரவு பதிவில் உங்களுக்கு ஈரான்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் நான். ஏன்னா மறுபடியும் ஈரான் அங்கே அமெரிக்காவோட நிலைகளில் தாக்கல் நடத்தியிருக்காங்க. அது நிறைய சம்பவம்லாம் நடந்திருக்கு. பட் அதை விட நம்ம இங்கே பதிவு பிரிச்சிடலாம். நம்ம ஆர்கே சேனலில் பெரும்பாலும் ரஷ்யாவுடைய தகவல்களையும் மற்ற உலக செய்திகளையும் கவர் பண்ணலான்ட்டு இருக்கேன் நான். ஸோ அதனால் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. அப்படியே கொடுக்கலாம். நேற்று பெரும்பாலும் ஈரானுடைய நியூஸ் பேப்பர் ஃபுல்லாகவே எப்படி டிஸ்பிளே இருந்தது அப்படின்னா, நெதன்யாகு ப்ளஸ் ட்ரம்ப் 2 பேர்த்துக்கும் சீருடை சிறை கைதி போலன்னு நெத்தியில் பொட்டு வச்சு சொல்கிற மாதிரி இருந்தது. அதுவும் இல்லாமல் அவங்க டார்கெட்டட் லிஸ்ட்டில் 13 வேர்ல்டு லீடர், ஐரோப்பாவுடைய லீடர்ஸ் எல்லாமே சேர்த்தி தான். கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் இணைத்து, அப்புறம் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவங்கெல்லாம் இணைத்து மொத்தம் ஒரு 13 தலைகள். இவங்களை எல்லாத்தையும் ரிவெஞ்ச் த டார்கெட்டு. நீங்கள் வெறும் அமெரிக்காவோட நிலைகளை மட்டும் நிறுத்திடக்கூடாது, இனி ஐரோப்பாவையும் அடிக்கணும், எல்லாத்தையும் அடித்து பிரித்து மேயணும். இதுக்கப்புறமும் ரஷ்யான்னு பாருங்கள், ஈரான் வந்து அமைதியாக இருந்துடக்கூடாதுன்னு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் பத்திரிகைகள்லாம் வந்து புகழாரம் சூட்டியிருக்காங்க. குறிப்பாக நேற்று தாக்கல் நடத்தியதற்கு புகழாரம் சூட்டியிருக்காங்க. கமான் ஈரான், கமான், உங்களால் முடியும், எல்லாத்தையும் பிரித்து மேயுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த சம்பவத்தை எல்லாம் நம்ம இரவு பதிவில் ரவிக்குமார் சோமு சேனலில் அதுக்கு முன்பே கூட நான் பதிவிட்டுறேன். இப்போ மிக முக்கியமாக இந்த வரைபடத்தை உங்ககிட்ட நேற்று நான் காட்டியிருந்தேன். மறுபடியும் ஒரு தடவை உங்ககிட்ட நினைவூட்ட விரும்புகிறேன் நான். இதுதான் சி ஆஃப் அசோவ்ஸ் அப்படின்வாங்க, அஸ்வோ அப்படின்வாங்க, கிரிமியா பகுதிக்கு மேலே. இந்த சி ஆஃப் அசோவ் வந்து ஜாப்ரோசிஷியா ரீஜியன்லேருந்து ரஷ்யாவுக்கு மிக முக்கியமான இறக்குமதி பண்ணுகின்ற மிக முக்கிய தளம். மரியூபோல்லேருந்து மீதி எல்லா இடத்துலையுமே இந்த ஜனவரி மாதத்துலேருந்தே அங்கே இருக்கக்கூடிய கப்பல்கள் ஒன்றாக பெரிய அளவுக்கான தாக்குதல்களை நிகழ்த்திட்டே இருந்தாங்க. கொஞ்சம் கேப் விட்டாங்க. பட் கடந்த 48 மணி நேரத்தில், லாஸ்ட் 24 மணி நேரத்தில் மட்டும் 10 டேங்கர் கப்பல்களையும் 4 ஃபெரிஸ் மாதிரி அதுக்கு இணையான மற்ற இதையும் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. அப்போ கடந்த 6 நாட்களாக 90 கப்பல்களை தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள். 90 கப்பல்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்னா இதை வந்து ரஷ்யா இல்லைன்னு சொன்னாலுமே இது வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு, அரைக்கோவல், ஒரு சவாலுமே கூட. ஒட்டுமொத்தமாக கிரிமியாவை தனிமைப்படுத்துகிற எய்மில் உக்ரைன் இந்த இடத்துல சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க. உங்களால் ஒரு கப்பல் கூட இதுக்கப்புறம் கொண்டு வர முடியாது அப்படின்னு சவால் விடுறாங்க. நீங்கள் சரியான ஆளாக இருந்தால் கொண்டு வாங்க, எங்களை மீறி வரவே வராது, எங்கள் சீட்ரோன் இருக்கிற வரைக்கும் உங்களால் நெருங்கக்கூட முடியாது அப்படின்ற ஒரு சவால். கடந்த 6 நாட்களில் 90 கப்பல்கள் அடுத்தடுத்து இலக்காக்கப்பட்டதுனால ரஷ்யானுடைய மிகப்பெரிய ஒரு இறக்குமதி தளமே அந்த இடம் ஃபுல்லாக ஸ்தம்பித்து இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு முடக்கப்பட்ட சூழ்நிலையாக சொல்லப்படுகிறது. அதனால் இதை வந்து பெருளவுக்கு வரவேற்றிருக்கிறாங்க ஐரோப்பா நாடுகள். அதனால தான் இன்றைக்கி உர்சலா வேண்டர் லியான் ப்ளஸ் காஜா கலாஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே போட்ட தடையை 20 இல்லைன்னா 21ஆம் கட்ட பொருளாதார தடையும் மேற்கொண்டு இன்னும் ஒரு 300லிருந்து 400 பேர்த்துக்கான டார்கெட் தனிப்பட்ட இண்டிவிஜுவல் பொருளாதார தடைகளை நாங்கள் விரிவுபடுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அந்த சி ஆஃப் அசோஸ் பகுதியில் மட்டும் தான் தாக்கல் நிலைத்திருக்காங்க அப்படின்னாங்கன்னா, இன்னொன்று வந்து ஆயில் ரிஃபைனரி ஒன்று ரஷ்யானுடைய பொருளாதார தடைக்கு உட்பட்ட சேஸ்ரான் அப்படின்ற ஒரு ஆயில் ரிஃபைனரி மீது ஒரு தாக்கல் நடத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மாஸ்கோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 எண்ணெய் கிணறுகள் மீது மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல். அப்புறம் ஸ்ட்ரவோபோல் அப்படின்ற ஒரு பகுதியில், மொத்தம் ஒரு 4 பகுதியில் அடுத்தடுத்த ஒரு தாக்குதல். அதனால் தொடர்ந்து உக்ரைனுடைய தாக்குதல்னால ரஷ்யானுடைய ஃபியூவல் சப்ளை பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு எல்லா வண்டிகளும், பெரும்பாலும் ஒரு வண்டி பெட்ரோல் டீசல் போடணும் அப்படின்னா குறைந்தது ஒரு 6 மணி நேரம், 7 மணி நேரம், 12 மணி நேரம் கூட கீழே நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது என்று அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் வந்த வண்ணமாக இருக்கிறது. ஜெர்மனி உக்ரைனுடைய பலத்தை பாராட்டி 50,000 ட்ரோன், ஸ்ட்ரைக்கிங் ட்ரோன் ப்ரொடக்ஷனுக்கான காஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க.
அதாவது அவங்க ட்ரோன் ப்ரொடக்ஷன் யூனிட்டு உக்ரைனில் இருக்குது. அது ஒரு இடத்துல மர்மமான இடத்துல மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ப்ரொடக்ஷனுக்கான காஸ்ட்டு மட்டும் உக்ரைன் கொடுத்துட்றேன். ஸோ ஜெர்மனி வந்து உக்ரைனுக்கு கொடுத்துட்றேங்க அப்படின்னு இருக்காங்க. உக்ரைனுடைய வெற்றியை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ரீசஃபில் பண்ணணும். அதாவது அமைச்சரவையிலிருந்து பிரைம் மினிஸ்டர் பதவியிலிருந்து எல்லாத்தையும் மாற்றணும்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த அமைச்சர் குழுவிலிருந்து பாருங்க பிரைம் மினிஸ்டர்னா சிவரிடன்ஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெலன்ஸ்கியோட ஃப்ரெண்டு ஒரு அம்மா இருந்தாங்க. இப்போ அவங்கள மாற்றிட்டு வேறு ஒருத்தர் கொண்டு வராங்க. ஏன்னா நம்ம அடுத்து பார்த்துக்க போகிறோம். இது வெற்றி, அதாவது வின்னுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறார். இதற்கு முன்பு என்ன சொன்னாங்கன்னா, ஒன்றும் பெருசாக முன்னேற்றம் இல்லை, அதனால் மாற்றுறேன்னாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறோன்றதுனால வந்து மாற்றிடுறன்ற மாதிரி சொன்னாங்க. ரஷ்யா ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தாங்க. உக்ரைனுடைய சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் ரஷ்யாவுக்குள்ளார ஒரு ட்ரோன் மூலயமா இயக்கி தாக்கல் நடத்துவதற்கான ஒரு சதி திட்டம் ஈடுபட்டிருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து ஒரு 24க்கும் மேற்பட்ட ட்ரோனை வந்து நாங்கள் கைப்பற்றியிருக்கிறோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது ஜஸ்ட் மிஸ்ஸு. இல்லைனா உள்ளே இருந்தே, அதாவது உக்ரைனியர்கள் அங்கே ரஷ்யாவுக்குள்ளார ஊடுருவி அங்கேருந்தே தாக்கல் நடத்தியிருக்காங்க. இல்லை ரஷ்யர்களே ஸ்பையாக மாற்றியிருக்காங்களாம். அங்கே நீங்கள் தாக்கல் நடத்துங்க. இது வந்து கடந்த ஒரு வாரத்தில் 2வது சம்பவத்தை பிடிக்கிறாங்க இந்த மாதிரி. ஏற்கனவே ஒரு வெஹிக்கிள் ஒன்று ரஷ்யாவுக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விமான தளத்தையே தாக்கல் நடத்தி ரஷ்யாவுக்கு பேர் அதிர்ச்சி கொடுத்தாங்க இல்லையா? அதாவது ஒரு உட்டு தயாரிக்கிற வெஹிக்கிள் ஒன்று கரெக்டாக ரஷ்யானுடைய இடத்துல வந்து நின்று அடித்தாங்கல்ல. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் மூலிமா உள்ளுக்குள்ளேயே ட்ரோன் தாக்கல் நடத்துறதுக்கான ஒரு முயற்சியை முறியடித்ததாகவும் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணியிருக்கீங்க. யார் உக்ரைனுடைய லிஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மளிகை சாமான் லிஸ்ட்டு மாதிரி வந்து நீண்டு இருக்குது. பதிலுக்கு ரஷ்யா வந்து நேற்று ஒரு இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஒடிசா துறைமுகத்தில் ப்ளஸ் வந்து ஜாப்ரோசிஷியா, இந்த 2 பகுதியில் இத்தனை தாக்குதல் நடத்திய உக்ரைனுக்கு 2 தீவிரவாத தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறது ரஷ்யா. இதை எந்த வகையில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? பொதுமக்கள் பயணிக்கின்ற ஒரு பஸ் மீது தாக்கல் நடத்தலாமா? ஜாப்ரோசிஷியா பகுதியில் தாக்கல் நடத்தலாமா? இந்த தீவிரவாத தாக்கலை உடனே நிறுத்த வேண்டாமான்றாங்க. அப்போ நீங்கள் இவ்வளோ தாக்கல் இதனால் தாக்குதலாக நடத்திட்டு இருக்கீங்களே, அதுக்கு அவங்க ஒரு 2 பதில் தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போல்லாம் நிலைமை மாறிடுச்சு. உக்ரைன் 10 அடி அடித்தா அவங்க 2 அடி தான் அடிக்கிறாங்க. சூழ்நிலையே மாறி போச்சு இல்லை. அதனால் அந்த 2 அடி கூட அது எப்படி நீங்கள் அடிக்கலாம், இன்னும் உங்களை நிறுத்த போகிறேன் அப்படின்னு இருக்கிறாங்க. அதான் பயங்கரமாக என்ன சொல்லுவாங்க, அப்படியே ஒரு கர்வத்தில் இருக்கிறாங்க. இப்போ வந்து உக்ரைன் இந்த தாக்குதலுடைய வெற்றி பட்டுட்டோன்ற மாதிரி வந்து கர்வத்தில் இருக்கிறாங்க. இந்த கர்வத்தை எப்படி ரஷ்யா உடைக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு அடுத்த வரைபடத்தை காட்டுறேன் நான். இந்த வரைபடத்தில் ஒரு முக்கிய பகுதி முன்னேறப்பட்டதாக சொன்னாங்க. அதில் கூட ஊடுருவி மறுபடியும் உக்ரைனியர் ஒரு குரூப் வந்து உள்ளே வந்துட்டதாக சொல்கிறாங்க. அதாவது மஞ்சள் கலர்லாம் ரஷ்யா அட்வான்ஸாக இருக்கிற பகுதின்னு சொல்லப்பட்டிருந்தா கூட இன்னும் சென்ட்ரலில் கொஞ்சம் உக்ரைனுடைய மிலிட்ரியினுடைய அப்சர்வர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை கொஞ்சம் ஊடுருவி இருக்காங்க உள்ளே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்க நிஜமாக ஊடுருவி இருக்காங்களா, அதை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. இதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ சமீப காலமாக கடந்த ஒரு வார காலமாக ரஷ்யாவை விட உக்ரைன் மிகப்பெரிய அளவுக்கு பாசிட்டிவாக இருக்காங்க. இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. பாசிட்டிவாக மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி உடைக்க போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாகவும் இருக்கிறது. தென்கொரியாவும் வடகொரியாவுடைய எல்லை பகுதி ஷேர் பண்ணுற இடத்துல அதாவது இன்னர் கொரியன் மேரிடைம் பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் திடீர்னு ஒரு நேவி ஷிப் ஒன்று செயலர் ஒருத்தர் வந்து மிஸ் ஆகிட்டார். எங்கே போனார் என்னன்னே தெரியல. அதனால் வரலாற்றில் முதல் முறையாக தென்கொரியா வடகொரியாக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. வடகொரியா, நம்ம எதிரியாக இருந்தாலும் ஒரு ஆள் மிஸ் ஆகிட்டார், எனக்கு பார்த்து எனக்கு கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு இருக்காங்க. இதான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரு உதவியை நான் கேள்விப்படுறேன். நான் தென்கொரியா வடகொரியாக்கிட்ட உதவி கேட்பது வழக்கமாக என்ன பண்ணாலும் வடகொரியா எடுத்து பயங்கரமாக அறிவிப்பெல்லாம் கொடுப்பாங்க. பட் இல்லைப்பா, எங்கள் செயலர் ஒருத்தர் காணாமல் போயிட்டார், அவர் கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட் லெட்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. சமீப காலமாக சூடானுக்குள்ளார பெரிய தாக்குதல்கள் சற்று அதிகமாக இருக்கிறது. ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா, சூடானில் தடை விதிக்கப்பட்ட கெமிக்கல் குண்டுகள்லாம் நிறையா பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது சூடான்லாம் சும்மாலாம் இல்லை. அங்கே வந்து யூஏஇ பேக்டு ஃபோர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் அப்படியே அடித்தாங்கன்னா ஒரு கிராமத்தையே காலி பண்ணுவாங்க உள்ளே பூந்துட்டு. அந்த அளவுக்கு வந்து காலி பண்ணுவாங்க. அது வந்து வெளிப்படையாகவே அமெரிக்கா போன்ற ஊடகங்கள்லாம் வந்து ஒன் ஆஃப் த கன்வர்ஷன், அதாவது இஸ்லாமிக்கிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் மக்களை வந்து கொன்று குவிச்சிட்ருக்காங்க சூடானில் பொறுத்த வரைக்கும். இந்த ரேபிட் சப்போர்ட் ஃபோர்ஸஸ் வந்து
மிகப்பெரிய ஒரு பழி சொல்கிறேன்னு சொல்லிட்டு இடையில கூட சூடானுக்கு எதிராக தாக்கல் நடத்துகிற மாதிரிலாம் வந்து அமெரிக்கா பெருசாக பிரமான்னு நினைத்தாங்க. ஆனால் எனக்கு சமீப காலமாக சூடானுடைய முன்னேற்றம் நல்லா தெளிவாக தெரியுது. ஒரு 3-4 நாளுக்கு முன்னாடி கூட வீடியோ எல்லாம் பயங்கரமாக வந்துட்டு இருந்தது. சூடானில் இந்த ரேபிட் சப்போர்ட் ஃபோர்ஸஸ் வந்து பயங்கரமாக முன்னேறிட்டு இருக்காங்க, கிராமமாக அழைச்சிட்டு முன்னேறிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் வந்து தெளிவாக தெரிஞ்சுது. பட் இப்போ தான் ஐநா கிட்ட போய் முறையிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட கெமிக்கல் வெப்பன்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு ஐநா கிட்ட முறையிட்டு என்ன பண்ண முடியும்? அது இல்லாமல் அந்த குறிப்பிட்ட குரூப்புகளுக்கு பொருளாதார தடை போடுறேன்றாங்க. நீங்கள் பொருளாதார தடையை போட்டு சக்ஸஸ் பண்ணுற மாதிரி தான் இந்நேரம் அவங்க எப்படி முன்னேறுவாங்க? அதனால் சூடானில் இன்னும் அழுத்தங்கள் பொருளாதார தடையை அதிகம் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்க. அடுத்து நம்ம சீனாவில் தொடர்ந்து 2 வார காலமாக மழை வந்து மிக அதிகமான ஒரு மழை பொழிவு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மாகாணங்களாக அதிகரிச்சுட்டே இருக்குது. இப்போ வந்து குவான்சி அண்ட் ஊபே இந்த 2 மாகாணங்களில் ஏற்பட்ட மழைப்பொழிவு தான். அது குவான்சியில் பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த சைக்ளோன் பவி தான் இந்த அளவுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக தைவான் ப்ளஸ் வந்து சீனா அந்த 2ம் கலந்துருக்கிற பகுதியில், அது யூபே பகுதியில் பார்த்தோன்னா இன்னும் அதிகமான அளவுக்கான ஒரு பாதிப்பு. அந்த பாதிப்பு எல்லாமே பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட 9 கிராமங்கள் 2 டவுன்ஷிப் மேலே வந்து சுத்தமாக நெருங்க முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இழப்புகள் அதிகமாக இருக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. தொடர்ந்து இன்றைக்கும் மழைப்பொழிவு இருந்துகிட்டே தான் இருக்குது. நிறைய அன்றாட சேவைகள் வந்து பாதிக்கப்பட்டிருப்ப தான் சொல்கிறாங்க. நார்மலாகவே சீனா ஃப்ளட் அப்படின்னாவே இருக்கிற காரெலாம் அடிச்சுட்டு போயிடும் போல், அங்கே காரு கிடைக்காது போல். அந்த அளவுக்கான ஒரு ஃப்ளட்டு அந்த பதிவுகளை நீங்கள் பார்க்குறீங்கள, எந்த அளவுக்கான தாக்கம். அதுவும் அந்த ஃப்ளட்டு அடிச்சுட்டு போனதுக்கப்புறமும் நான் இன்னொரு பதிவும் போகிற பாருங்கள், அந்த தாக்கத்தை எந்த அளவுக்கு இருக்குன்றதை உணர்வீங்க நீங்கள். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சீனாவில். தொடர்ந்து சீனாவை 2 வார காலமாக ஒவ்வொரு மாகாணமாக மிக அதீத மழைப்பொழிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். அதே மாதிரி இங்கே ஜம்மு காஷ்மீர்லேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு க்ளவுட் பஸ்டர் மாதிரி 2 தடவை ஏற்பட்டிருக்கு. க்ளவுட் பஸ்டர் ஏற்பட்டதுனால திடீர் வெள்ளத்தினால பெரிய ஒரு பாதிப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த க்ளவுட் பஸ்டர் இதெல்லாம் வந்து ஏற்பட்டதுனால பாகிஸ்தான் வேறு கொஞ்சம் திறக்கல, எங்கள் நிறைய டேம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்களா, அதனால் கொஞ்சம் திறந்து விட்டுருக்காங்க. ஏன்னா மழைப்பொழிவு ஒரு லெவலுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா, திறந்து விட்டு தானே ஆகணும். அதனால் அங்கெல்லாம் இன்னும் மழைப்பொழிவு இருந்துட்டு தான் இருக்குது. அப்புறம் மேலே இங்கே பங்களாதேஷில் நேற்றிலிருந்து மிக கடுமையான ஒரு மழைப்பொழிவை பார்க்க முடிகிறது. அப்புறம் பாகிஸ்தானுடைய எல்லை ஒட்டியும் ஒரு சில இடத்துல மழைப்பொழிவு இருந்ததாக வந்து சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் சீனா அளவுக்கான எஃபெக்ட் அந்த இடத்துல இல்லைன்னு சொல்ல முடியும். இன்றைக்கி பேங்காங்கில் ஒரு பப்பில் என்னென்னா திடீர்னு ஒரு தீ ஏற்பட்டிருக்கு. அந்த தீ என்ன பண்ணியிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பரவ ஆரம்பித்ததில் ஸ்டில்னோ வரைக்கும் 27 பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க, 63 பேர் இன்ஜூர்டுன்றாங்க. இருந்தாலும் தீக்காயம் பொறுத்த வரைக்கும் ஒரு 20% 30% இருந்தால் மட்டும்தான் அந்த உயிர் இருக்கும். இல்லைன்னா 2 மாதம் இல்லை 3 மாதம் வரைக்கும் உயிரோடு இருந்தெல்லாம் இறந்து போயிருக்காங்க. தீக்காயம் வந்து அந்தளவுக்கு ஒரு மோசமான பாதிப்பு. ஒரு 40% 50% இருந்தால் பிழைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே டெல்லியில் கூட பாருங்கள், ஒரு ஹோட்டலில் ஒன்று மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 18லேருந்து 20 பேர் பக்கம் இறந்து போனாங்க. அதே மாதிரி பேங்காங்கில் ஒரு பப்பில் வந்து திடீர்னு ஏற்பட்ட அந்த விபத்து, அந்த விபத்தினால 27 பேர் மேபி இது இன்க்ரீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள். வீடியோட நிறைவு பகுதியில் இந்தியா முதல் முறையாக ஏவுகணைகளை தயாரிப்பதற்காக, அதாவது அஸ்த்ரா மார்க் 2 ஏவுகணைகள் தயாரிப்பதற்காக டிஆர்டிஓ உருவாக்கியிருக்காங்க. 4லேருந்து 5 நிறுவனங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. அதானி நிறுவனம், டாடா நிறுவனம், மகேந்திரா போன்ற நிறுவனங்கள் உங்கள் கொட்டேஷனை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தனியார் நிறுவனங்கள் ஆயுத ப்ரொடக்ஷனுக்காக களமிறங்குறாங்க. வழக்கமாக அமெரிக்கா மேலை நாடுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் தனியார் நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவுக்கான பங்களிப்பு, அரசாங்கம்லாம் இல்லை, பட் ஆனால் சேல்ஸ் பண்ணணும், மற்ற நாடுகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அது அரசாங்கத்தோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அரசாங்கம் கையெழுத்து போட்டால் தான் அவங்களால சேல்ஸ் பண்ண முடியும். பட் இது மாதிரி தனியாருக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா உற்பத்தியின் திறனை மீது எல்லாத்தையும் வந்து அதிகப்படுத்துவாங்க. அதனால் இனி இந்த மாதிரியான ஏவுகணைகளை வந்து அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த நிறுவனத்துக்கு கொடுக்க போகிறாங்க தெரியல, எல்லா நிறுவனத்துக்கிட்டையும் கொட்டேஷன் கேட்டிருக்காங்களாம். அதானி நிறுவனம், டாடா நிறுவனம், மஹேந்திரா, அப்புறம் இவங்க ரிலையன்ஸ் இருக்காங்கல்ல அம்பானி, இவங்ககிட்டயும் வந்து கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கிட்டையும் வந்து கேட்டிருக்காங்களாம். பார்க்கலாம் என்ன முடிவுகள் எடுக்க போகிறேன்னு தெரியல. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.